எப்படியும் நிறைய பேர் வந்து நேற்று ஞாயிற்றுக்கிழமையில் ஒரு முக்கியமான ட்விஸ்ட் நடந்ததை பார்த்துருக்க வாய்ப்பு இல்லை அப்படின்னு முடிவு பண்ணி திருப்பி ஒரு 5 நிமிஷம் ரீகேப் மாதிரி பண்ணுறாங்க. என்ன அப்படின்னு வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து யமுனா கால் பண்ணி போலீஸ்ட்டை இன்ஃபார்ம் பண்ண உடனடியாக வந்து போலீஸ் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா வந்து விஜய் அரெஸ்ட் பண்ணிட்டு போக அரெஸ்ட் பண்ணதுக்கப்புறமா யமுனா அதை பெருமையாக வீட்டுக்கே வந்து கங்கா கிட்ட சொல்லிட்டு இருக்கும் பொழுது முடிய பிடிச்சி எடுத்து உன்னை வந்து வச்சுக்கிறேன் அப்படின்னு வந்து காவேரி கத்திட்டு போகிறாங்க. நீ வந்து எப்படி நிவின் கூட தானே வாழ போகிற, அதனால தானே வந்து உனக்கு முகத்தில் ஒரு பதட்டமே இல்லை அப்படிங்கிற மாதிரி ஓவராக வேற யமுனா வேற பேசுகிறாங்க. அது வேற ஒரு பக்கம் எரிச்சல் தருது காவேரிக்கு. அப்புறம் காவேரி தத்தையன்னு சொல்லிட்டு நடக்க ஆரம்பித்தாங்க ரோட்டில். என்னப்படி யோசிச்சு தத்தக்க நடந்து வந்துட்டு போய் எங்கே போய் என்னென்னு பார்ப்போம் நம்ம அப்படின்னு முடிவு பண்ணுறதுக்குள்ளார இந்த பக்கம் வந்து பார்த்திங்கன்னா எப்படியும் வந்து ஜெயிலில் போட்டாங்க, இப்போதைக்கு பெயில் கிடைக்காது அப்படின்னு வந்து நிவினும் குமரனும் புலம்பிகிட்டு இருக்காங்க. அவங்க வந்து காவேரி இங்கே வர வேணான்னு சொன்னாலும் காவேரி நான் வந்தே தீர்வேன்னு வராங்க. தாத்தாவும் பாட்டியும் சோமுவன் கல்யாணி அவங்களும் வேறு வந்து லாயரோட வந்தாலுமே வந்து எப்படியும் முன்ஜாமீன் கிடைக்கல. அது மட்டும் இல்லாமல் என்ன சொல்லிட்டாங்க அப்படின்னா அந்த வெண்ணிலாவுடைய மாமாவுக்கு இவரால் உயிருக்கு ஆபத்து இருக்குது விஜயால் அப்படின்னு சொல்லிட்டு விஜயை வந்து வெளில விட முடியாதுன்ட்டாங்க. அப்போ காவேரி வந்தோடனே பாட்டியும் தாத்தாவும் வந்து தாத்தா எப்பயும் போல் அனுதாபத்தோட சோகமாக வந்து பேச பாட்டி என்ன சொல்லிட்டாங்க அப்படின்னா வந்து ஒன்னால தான் என் பேரனுக்கு இந்த நிலைமையே வந்துருச்சு, பசுபதி இல்லைனா எதுக்கு எங்கள் வாழ்க்கைக்கெலாம் வரணும் அப்படின்னு ஒன்று கரெக்டு தானே அப்படின்னு சொல்லிட்டு இப்போ காவேரி தன்னைத்தானே வந்து நொந்துக்கிட்டு அழ ஆரம்பிக்கிறாங்க. கடவுளே எனக்கு சோதனை கொடுப்பேன்னு பார்த்தா இப்படி ரோதனை கொடுக்குறீங்கிற மாதிரிலாம் ஏதோ வசனம்லாம் பேசி முடிச்சுட்டு இப்போ என்ன பண்ணுறாங்க அப்படின்னா வந்து காவேரி என்ன நடந்தாலும் சரி நான் அவரை பார்க்காம போக மாட்டேங்கிறாங்க. அதெல்லாம் முடியாதுமா, வாமா பார்த்துக்கலாமா, திருப்பி வெயிலுக்கு அப்ளை பண்ண போகிறோமா அப்படின்னாலும் அவங்க கேட்காம நான் வந்து மோதி பார்த்துட்றேன் அப்படின்னு நேராக வந்து ஜெயில் வாசல நின்று பேசி சண்டை போட்டுட்ருக்காங்க. அதை வந்து பார்த்து ஜெயிலர் வந்து என்ன பண்ணுறாருன்னா வாங்கன்னு கூப்பிட்டு என்னென்னு விசாரிக்க இவங்க நடந்த கதையெல்லாம் சொல்லிட்டு எனக்கு பார்க்க மட்டும் செய்யணும் ப்ளீஸ் ப்ளீஸ் ப்ளீஸ்னு சரி ஓகே அப்படின்னு அவங்களும் விட்டுறாங்க. ஏன்னா காவேரி முகத்தை பார்த்தோன்னே சரி ஓகே பாவம் நல்ல பொண்ணாக இருக்குது பார்க்கட்டும் அப்படின்னு விட்டதுக்கப்புறமா இவங்க அப்படியே ஜெயில் கம்பியெல்லாம் தாண்டி போய் நிற்க அப்படியே சப்த சாகரச்ச எல்லோ அப்படின்னு ஒரு படம் வந்துச்சுல அந்த மாதிரி வந்து ஒரு நின்றுட்டு இருக்காங்க. அவர் அங்கேருந்து அப்படியே மெதுவாக வர அதோட வந்து இன்றைக்கி எபிசோட் முடியுது. இன்றைக்கி எபிசோடை பற்றி நீங்கள் நினச்சிங்கிறத சொல்லுங்கள். தேங்க்யூ.